இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இட்டுக்கட்டப்பட்ட நிகழ்ச்சியை பற்றி அல்லாஹ் ஏராளமான வசனங்களை இறக்கி வைத்தான். தொடர்ச்சியாக சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். பிறர் மீது ஒரு தப்பான செய்தியை விஷய தெளிவில்லாமல் ஞானம் இல்லாமல் பரப்புகிறவர்கள் படித்து பயன்பெற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் சூரத்து நூர் என்ற அத்தியாயம். அல்ல மேலும் அல்லாஹ் பேசுகிறான், லவ்லா இது சமயத்துமூஹு லன்னல் மூமினூன வல் மூமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா. ஒரு தப்பான செய்தி உங்களுக்கு கிடைச்சிச்சு, அதை கேள்விப்பட்ட நேரத்தில் நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? கேள்விப்பட்ட நமக்கு ஒரு செய்தி வருது, ஒரு மனிதரை பற்றி தப்பான செய்தி. அந்த செய்தியை நாம கேள்விப்பட்டவுடன் முதல்ல ஆமா ஆமா அவர் செய்திருப்பார், இது மாதிரி எல்லாம் தப்பு பண்றவர் தான் அப்படின்னு நாம முடிவெடுத்துறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், ஒருத்தரை பற்றி அவருடைய இமேஜ் அவருடைய கண்ணியத்தை குலைக்கிற ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தால் லன்னல் மூமினூன வல் மூமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் நல்லதையே எண்ணி இருக்க கூடாதா? முதல்ல நல்லது நினைங்க, அப்படியெல்லாம் நடந்திருக்காதுப்பா, தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நல்ல விஷயம் வந்துச்சுன்னா உள்டா நடப்போம். அப்படி எல்லாம் அவர் செய்வாரா? ஆச்சரியமா இருக்குத. 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் தர்மம் கொடுத்துட்டாரு வந்துச்சுன்னா இவரெல்லாம் தர்மம் கொடுப்பாரா? அவர்கிட்ட கல்லுல நார் உதிக்கிற மாதிரி கதை இல்லப்பா. கையறுத்து கொடுத்தாலும் கொடுத்தாரு, காசை கொடுக்க மாட்டாரு. இவரு நல்லது செஞ்சுட்டாருன்னு வந்துட்டா அதுல சந்தேகம் இருக்கிறது. அதே மாதிரி மனிதன் மீது கெட்டது செய்ததாக வந்தால், இவன் அப்படி பண்ணிவிட்டா இப்படி பண்ணிவிட்டா ஏதோ பிழை செய்து விட்டான் என்று வந்தால் உடனே நம்முடைய வாயில் என்ன சொல்லுது? செஞ்சிருப்பான் செஞ்சிருப்பான், இவன் ஏற்கனவே கள்ளன் தான், இவளை பத்தி தெரியாதா, நான் அன்னைக்கே கெஸ் பண்ணுவேன். ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான், முதல்ல ஒரு செய்தி வந்துச்சா வந்த உடனே அதனுடைய உண்மை தெரியல, ஆதாரம் கிடைக்கல. ஆதாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க என்ன வேண்டிய எண்ணம் என்று கேட்டால் லன்னல் மூமினூன வல் மூமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா, மூமினான ஆண்களும் பெண்களும் நல்லதை எண்ணி எடுக்க கூடாதா? அடுத்த வசனத்தில் மேலும் பேசுகிறான், லவ்லா இது சமயத்துமூஹு, அதை நீங்கள் கேள்விப்பட்ட நேரத்தில் கொல்தும் மா யகூனு லனா அன்னத கல்லம பிஹாதா, இது பற்றி பேசுவது எங்களுக்கு தகாது என்று சொல்லி இருக்க கூடாதா? ஒரு செய்தி கிடைச்ச உடனே நான் பேச மாட்டேன்பா, இது ஒரு பெரிய பொய்யான செய்தியா தெரியுது, ஒருத்தருடைய இமேஜ கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி செய்யுது, நான் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்க கூடாதா? பேசுவேன் எனக்கு தகாது என்று சொல்லி இருக்க கூடாதா? எதுக்கு சொல்கிறான் அல்லாஹ்? உண்மையா பொய்யா என்று தெரியாத இடத்துல சொல்கிறான். இன்றைக்கு நமக்கு தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறு செய்யவில்லை, அவர்கள் பத்தினி தான், அவர்கள் கற்புக்கரசி தான், அவர்கள் எந்த விதத்திலும் அவர்களுடைய பாலியல் ஒழுக்கத்தை சீர்குலைத்துக் கொள்ளவில்லை என்பது இன்றைக்கு திருமறை குர்ஆன் வழியாக உத்தரவாதப்படுத்தப்பட்டு விட்டது. படுத்தப்படுவதற்கு முன்னால், இந்த உத்தரவாதம் தெரிவதற்கு முன்னால் அன்றைக்கு சந்தேகமாகவே செய்திருப்பார்களோ செய்திருக்க மாட்டார்களோ என்று பேசிக் கொண்டிருக்கிற எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், மாயகூனலனா அன்னத்த கல்லம பிஹாதா, இதை பற்றி பேசுவது எங்களுக்கு தகாது என்று சொல்லி இருக்க கூடாதா? சுபஹானக, இறைவானை தூய்மையானவன், ஆலா பூதானன் அலீம், இது மகத்தான இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்லி இருக்க கூடாதா? அப்ப சந்தேகத்திற்குரிய நேரத்தில் நல்லதைத்தான் எண்ண வேண்டும். ஆதாரம் கிடைத்ததற்கு பிறகுதான் ஓகே இவர் தப்பு செஞ்சிருக்கிறாரா இந்த முடிவுக்கு வரணுமே தவிர ஆதாரம் கிடைப்பதற்கு முன்னால் கெட்ட எண்ணம் கொள்வது தகாது என்று குர்ஆன் சொல்கிறது. இன்றைக்கு நம்மிடத்திலே இது குறித்த விழிப்புணர்ச்சி இருக்கிறதா? எத்தனை விஷயங்களை பரப்புகிறோம், அதனால் எத்தனை கேடுகள், எத்தனை பேர் மனமுடைந்து போவார்கள். ஒரு மனிதனை பற்றிய தப்பான செய்தியை பிரித்து பார்க்க வேண்டும். இந்த தவறான செய்தியை பரப்புவதனால் நமக்கு என்ன, சமூகத்திற்கு என்ன, எனக்கு என்ன, சம்பந்தப்பட்டவருக்கு என்ன என்று கேள்வி கேட்டு விட்டு அதற்கு பிறகு அதை பரப்ப வேண்டும். அவர் சமூகத்திற்கு கேடு செய்கிற தவறுகளை செய்தால் அதை பரப்ப வேண்டும். மக்களை காப்பாற்றுவதற்காக, மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இவரை நம்பாதீங்க, இவரை காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க, எல்லாம் ஆதாரம் இருக்குது, அவர் ஏமாத்து பேர் வழி பல பேர்த்த கடன் வாங்கி ஆட்டையை போட்டிருக்கிறாரு, உங்களுடைய நல்ல புள்ள மாதிரி வந்து பேசுவாரு, கடனை கொடுத்துறாதீங்க சொல்லுங்க. எப்ப சொல்லணும்? ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும். இரண்டாவது, இது சொல்லப்பட வேண்டிய செய்தி, ஏனென்றால் மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, இதை சொல்லுங்கள். இந்த அடிப்படை இல்லாமல் ஒரு மனிதன் தவறு செய்கிறான், அந்த தவறின் மூலமாக ஏற்படுகிற பாதிப்பு பிரச்சனை அவனுக்கும் அவனது இறைவனுக்கும் மட்டுமே சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அதை ஏன் ஊர் உலகத்திற்கு சொல்ல வேண்டும்? அதை ஏன் உலகத்திற்கு பரப்ப வேண்டும்? அதனால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கிறது, அதனால் அவருக்கு என்ன லாபம் கிடைக்கிறது? அதை பரப்புவதனால், அதை படிக்கிறவர்களால் சமூகத்திற்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது? ஒரு நன்மையும் ஏற்பட போவதில்லை. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், இது போன்ற தவறுகளை பேசுவதால், பரப்புவதால் கெட்ட சிந்தனை உடையவர்கள் இருக்கிறார்களே அவர்களும் அது போன்ற கெட்டதை செய்வதற்கு ஆசைப்பட்டு விடுவார்கள்.
ஒரு செய்தியை கேட்ட உடனே இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்களாம், பாலியல் ரீதியா ஒழுக்க கேடு, இந்த மாதிரி போனாரா, வந்துச்சா, லிங்க் ஆயிடுச்சா, போன்ல பேசினாங்களா, மிஸ்டு கால் கொடுத்தாங்களா அப்படின்னு ஒருத்தர் விலைக்கு ஒரு செய்தியை வெளியிடுறாருன்னு வச்சுக்குவோம். அப்படி வெளியிடுவதை 1000 பேர் படிக்கிறார்கள், 500 பேர் நல்லவர்களாக இருக்கிறார்கள். நல்லவர்களுடைய பார்வை ஒரு விதமா இருக்கும், அலட்சியப்படுத்திட்டு போயிடுவாங்க, அல்லது சம்பந்தப்பட்டவங்க கூப்பிட்டு அறிவுரை சொல்லுவாங்க, அவங்களுடைய மேட்ரு ஓவர். கெட்டவனதை படிக்கிற பொழுது, ஏற்கனவே இந்த மாதிரி பாலியல் தவறுகள் சபலப்பட்டு கொண்டிருக்கிற ஒருவன் படிக்கிற பொழுது, நல்ல டெக்னிக்கல போயிருக்கிறான, நம்மளும் இந்த ரூட்ல போனா என்ன என்று அவர்கள் காய் நகர்த்துவார்களா, நகர்த்த மாட்டார்களா? சினிமாக்களை, கூத்து கும்மாளங்களை எல்லாம் கண்டிக்க நாம் என்ன சொல்கிறோம்? இது போன்ற சினிமா தொடர்களால், காட்சிகளால் அதை பார்க்கிறவர்களும் அந்த தவறை செய்ய வேண்டும் என்று தூண்டப்படுகிறார்கள் என்று ஒட்டுமொத்த சினிமா உலகத்தை விமர்சிக்கிறோம், சினிமா காட்சி தொடர்களை விமர்சிக்கிறோம். அது நமக்கு பொருந்தாதா? நாம் பரப்புகிற இந்த செய்திக்கு பொருந்தாதா? நம்முடைய முகநூலிலே பதிவு செய்யப்படுகிற, பிறருக்கு அனுப்பி வைக்கப்படுகிற இந்த குறுந்தகவலுக்கு பொருந்தாதா? அது மட்டும்தான் குற்றம், நாம் செய்தால் குற்றம் இல்லை என்று பொருளாகிவிடுமா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அதே நிகழ்ச்சி குறித்த அந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷியல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. யார் மூமினான மக்களிடத்திலே வெட்கக்கேடான காரியங்கள் பரவ வேண்டும் என்று விரும்புகிறார்களே, அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லுங்கள். எதுக்கு இதை சொல்றான்? இந்த செய்தியை நீங்க பரப்புனீங்கன்னா அதனால வெட்கக்கேடான காரியம் பரவும், அவர் செஞ்ச மாதிரி நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தை பரப்பாதீங்க, இதை வெளியில பேச, நல்லதை வெளியில் பேசுங்கள், தர்மம் செய்வதை வெளியில் பேசுங்கள். இன் துபுது சதகாத்தி ஃபனிஉன்பாஹிய, தர்மங்களை வெளிப்படுத்துங்கள், நல்லறங்களை வெளிப்படுத்துங்கள், அதிலே நன்மை இருக்கிறது. நல்லதை வெளிப்படையா பகிரங்கமா பேசு, நல்லதை எழுது, நல்லதை அனுப்பு, நல்லதை பரப்பு. அவர் அப்படி மனிதநேயத்தோடு செயல்பட்டார். இவர் இத்தனை பேருக்கு உதவி செய்தார், அவர் கந்தானம் செய்தார், இவர் ரத்த தானம் செய்தார், 4 ஏழைகளை படிக்க வைக்கிறார் என்று நல்ல விஷயங்களாக வருகிற விஷயங்களை நன்றாக பரப்புங்கள். அதை பார்க்கிறவர்கள், படிக்கிறவர்கள் நாமும் இதை போல் செய்யலாமே என்ற எண்ணத்திற்கு ஆட்படுவார்கள். கெட்டதை பரப்புகிற பொழுது அதே போல சில பேர் கெட்டதையும் செய்யலாமே என்று நினைத்தால், மண் சன்ன சுன்னத்தன் செய்யாத்தன், யார் ஒரு தீமையான காரியத்தை செய்கிறாரோ, ஓ விசுரு விசுருஹா விசுருமன் நபிலபிஹா, அந்த செயலுடைய தீமையும் அதனை பார்த்து யாரெல்லாம் தொடர்ந்து அந்த தீமையை செய்கிறார்களோ அதனுடைய தீமையும் அதை துவக்கி வைத்தவருக்கு இருக்கிறது. நாம் அனுப்பி விட்டுருவோம், அதை பார்த்து ஒருத்தர் செய்வாரு, நான் அனுப்பினதுக்குரிய தண்டனை எனக்கு உண்டு, அதை பார்த்து ஒருவர் செய்தாரே, செய்ததற்குரிய தண்டனையும் எனக்கு உண்டு என்ற அனலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கிறார்களே. அப்படியானால் நம்முடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள், முகநூல், ட்விட்டர் போன்ற இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதில் நமக்கு கூடுதல் எச்சரிக்கை தேவை. பெரும்பாலும் எப்படி இந்த தவறுகளை செய்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், ஒரே ஒரு வாசகத்தை சொல்லிவிடுகிறார்கள், எனக்கு என்ன, நான் என்ன வேணும்னு செஞ்சேன், அவருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் குரோதமா, அவரை பத்தி யாரும் எனக்கு தெரியாது, பிறகு அம்பா சொன்ன, எனக்கு சொன்னாங்க, நான் அதான் அடுத்தவங்களுக்கு சொன்னேன், நானாவா சொன்னேன், இட்டுக்கட்டியா சொன்னேன், எனக்கு அப்படி சொன்னாங்க. இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு பல பேர் தாம் செய்வதை நியாயப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் அழகாக சொன்னார்கள், கஃபாபில் மரி கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, கேட்டதையெல்லாம் பரப்புகிறானே அந்த ஒரு செயல் போதுமானது அவனை பொய்யன் என்று சொல்வதற்கு. ஒருத்தன் பொய்யன்னு எப்ப நம்ம சொல்லுவோம்? அவன் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பொய்யா சொன்னா பொய்யன்னு சொல்லுவோம். இன்னொருத்தன் சொன்னதை கேட்டு என்று சொல்லிட்டான், இவனை நாம பொய்யன்னு சொல்லுவோமா? சமூகத்தில் பெரும்பாலும் சொல்றதே கிடையாது. இவனாப்பா சொன்னான், அவன் சொல்லி கொடுத்திருக்கான், இவன் நம்பிட்டான், இவன் ஏமாந்துட்டான், இவனுக்கு பேரு ஏமாளின்னு வச்சிருக்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் சொல்றாங்க, கேட்டதை பரிசீலிக்காம சொன்னாமல இவனும் பொய்யன் தான், வேற ஒண்ணு நீ சொல்ல வேண்டாம். இவன் வேற என்ன பொய் சொன்னான், இதுக்கு முந்தைய சொல்லி இருக்கானா, அவனுடைய வரலாறு எடு, அதெல்லாம் கேட்க தேவையில்லை. இவன் பொய்யன் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு ஆதாரம் போதும். என்ன ஆதாரம்? இவன்ட்டு ஒரு செய்தியை சொல்லி அதை பரிசீலிக்க மாட்டான், பில்டர் பண்ண மாட்டான், அடுத்தவருக்கு சொல்லி விடுவார் என்று தெரிந்தால் அவர் பொய்யர். இப்ப எப்படிப்பட்ட பாரதூரமான செய்திகளை, சமூகத்திலே பல மனிதர்களுடைய உள்ளங்களை நொறுக்கி போடுகிற விஷயங்களை சர்வ சாதாரணமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறார்கள், 10 நாள் டாபிக் அதெல்லாம் ஓடுது, ஏன்னா புதுசா கல்வியை கொண்டு வர போற, 60 வருஷம் 70 வருஷம் இல்லாத புதுசா என்ன கல்வி கொள்கை, வேற என்ன கல்வி? அவருடைய பாரம்பரிய கல்விதான்.
42 பக்கங்களில் வெளியிடப்பட்டிருக்கிற புதிய கல்விக் கொள்கையினுடைய வரைவு திட்டத்தை படித்து பாருங்கள். முஸ்லீம்களை ஒடுக்கணும், தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவனம், குலக்கல்வி திட்டத்தை உள்ள நுழைக்கணும், சாகும் தருவாயில் இருக்கிற மொழிகளை காப்பதற்கு புதிய கல்விக் கொள்கையில் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அப்படி மேப்பூச்சி. இதை பார்த்த உடனே மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் இருக்கு அப்படிதான் நினைப்பிய. சொல்ற ஆளை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? சாகும் தருவாயில் இருக்கிற மொழி, உலக இந்தியாவில் இருக்கிற ஒரே மொழி சமஸ்கிருத மொழி தான். அதைத்தான் பேசுறதுக்கு ஆள் இல்ல. சமஸ்கிருதத்தை எல்லா பள்ளிக்கூடத்தையும் நுழைக்க போறாரு. வேற என்ன? யோகாவை எந்த பள்ளியிலே நடைமுறைப்படுத்துகிறார்களோ அந்த பள்ளிதான் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும். பள்ளிக்கான நிபந்தனையில அங்க யோகா இருக்கணும். சூரிய நமஸ்காரம் பண்ணு, அல்லாஹ் வணங்குற, நீ வேற என்னத்துல வணங்கு நான் சொல்ல போறேன். வர்றா ரூட் உள்ள வா. நம்முடைய பல்வேறு உரிமைகளை கை வைத்து சமஸ்கிருத மொழியை படி, யோகாவை செய்ய, இன்னும் பல்வேறு வகையான இடையூறுகளை உள்ளே நுழைக்கிற திட்டத்தை கல்வி திட்டம் என்ற பெயரால் கொண்டு வந்திருக்கிறார்கள். பல பேர் போராட்ட களத்தில் இறங்கி இருக்கிறார்கள், கோபப்படுகிறார்கள், என்ன ஆகுமோ தெரியல, புலம்புகிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரை நாங்கள் புலம்ப மாட்டோம், புலம்ப தேவையில்லை. ஏன்? எங்களிடத்திலே நீங்கள் கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றமான இன்னொரு பழைய கல்விக் கொள்கை எங்கள் கையிலே இருக்கிறது. அதன கொள்கை? சுதந்திர போராட்ட காலத்தில் எங்கள் அப்பன்மார்களும் பாட்டன்மார்களும் முப்பாட்டன்மார்களும் கடைபிடித்த கல்விக் கொள்கையை மீண்டும் அடுத்த சுதந்திர போருக்கு பயன்படுத்த போகிறோம். என்ன பயன்பாடு? ஆங்கிலேயரை விரட்டுவதற்கு அவருடைய கல்வி திட்டத்தை புறக்கணி என்றார் காந்தி. கல்லூரியை புறக்கணித்தோம், பள்ளிக்கூடத்தை புறக்கணித்தோம், பல்கலைக்கழகத்தை புறக்கணித்தோம். புதிய கல்விக் கொள்கையை படிச்சு ஆகணும்னு நீ கட்டாயப்படுத்தினா உன் ஸ்கூல் தேவையில்லை, உன் காலேஜ் தேவையில்லை, உன் யூனிவர்சிட்டி தேவையில்லை, உன் ஸ்காலர்ஷிப் தேவையில்லை. எங்கள் மார்க்கத்தை இழந்து, மாணவி போதனையை இழந்து, இறை நம்பிக்கை இழந்து உன் கொள்கையை படித்து நான் இன்ஜினியராக மருத்துவனாக வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்னுடைய அப்பனும் பாட்டனும் எப்படி ஆங்கிலேயனின் கல்வியை புறக்கணித்தார்களோ அதே போல நாங்களும் புறக்கணிப்போம். ஒன்னும் பெரிய மேட்டர் கிடையாது எங்களுக்கு. ஆல்ரெடி எங்க ரத்தத்தில் ஊர்னது. இதுதான் ரிசல்ட். இப்படித்தான் இருக்கணும்னா நீ எந்த ரூட்ல வர்றியோ அதற்கு அதே ரூட்டிலே பதில் தருவதற்கு நாங்கள் ஆல்ரெடி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கையாம், அதன் பெயரால் ஒரு சீர்திருத்தமாம். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்ம நடப்போம், அதற்கு மாற்றமான காரியத்தை புறக்கணிப்போம். அப்ப யூதர்களுடைய எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் அதை தூக்கி எறிபவர்களாக. இடையில நான் 786 கூட பத்தி சொன்னேன். 786 என்பது யூதருடைய கலாச்சாரங்க. பிஸ்மில்லா அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற அரபி வார்த்தையை பாவுக்கு ஒரு நம்பரு, சீனுக்கு ஒரு நம்பரு, மீமுக்கு ஒரு நம்பரு, அலிஃபு லாமு லாமு ஹா இதுக்கெல்லாம் நம்பர், எல்லாத்துக்கும் ஒரு நம்பரை போட்டு மொத்த டோட்டல் நம்பரு எண் கணித ஜோதிடம் நியூமராலஜி நம்பர் படி பிஸ்மில்லா இர் ரஹ்மான் ரஹீம் என்பதற்கு 786 என்று கொஞ்சம் தப்பா போட்டாங்க. 789 வரும். இதை போட்டு வைத்திருக்கிறார்கள். இது அல்லாஹ் தூதர் காட்டி தரல, இது யூதருடைய வழிமுறை. இந்த வழிமுறைக்கு நாம் எதிராக நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மிக் அல்லாஹும்ம, அழகான வழிமுறை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு வழிமுறை சொன்னாங்க. ஒருத்தனை பார்த்து என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும், உன் மீது என்னுடைய அமைதி உண்டாகட்டும். எவ்வளவு அழகா இருக்குது. இன்னைக்கு அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு நம்பர் போடுங்க, 239 வச்சுக்கோங்க. அலைக்கும் சலாம் 444. 239 சௌக்கியமா? அவர் 444 எப்படி இருக்கிறிய? பைத்தியகார பயில நினைச்சுவாங்க. ஆமா, உங்க வீட்டுல 2347 இருந்துச்சு, என்னாச்சு? யாரு? அவங்க வாப்பா அப்துல் காதர், அந்த பேருக்கு அந்த நம்பர். அது இப்பதான் 478 போயிருக்குது. இவங்க அம்மா ஆமினாவுக்குள்ள நம்பர் பார்க்க முடியுமா? சரி சரி வாங்க 13 சாப்பிட்டு வந்துருவோம். 11 பரிக்கிக்கு நம்பர். இருந்தாலும் நம்ம எப்பவுமே 13 சாப்பிடறதுக்கு முன்னாடி 24 சாப்பிடாம சாப்பிடறது இல்லையே, அதுதானே சாயாவுக்கு நம்பர். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த லட்சணத்துல இதை கொண்டு வந்து யூதன் வைத்திருக்கிறான். அபுஜத்னு ஒரு ஹவ்வஸ்னு ஒரு நம்பர் வச்சிருக்கான். அலிபாத்தான் இருக்குல்ல, அவன் அபுஜத், அலிஃப் ஒரு நம்பரு, பாக்கு ஒரு நம்பர், ஜீமுக்கு ஒரு நம்பர், தாலுக்கு ஒரு நம்பர், ஹவ்வஸ் ஹாவுக்கு ஒரு நம்பர், வாவுக்கு ஒரு நம்பர், ஜாவுக்கு ஒரு நம்பர் வச்சிருக்கான் அவன். அந்த மாதிரி நியூமராலஜி கணித ஜோதிடம் அதை பின்பற்றாத.
அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த அழகான வழி இருக்கும் பொழுது இதை தூக்கி எறி. இதான் இஸ்லாமிய மார்க்கம்.